blessed, prosperous and glorious day to you in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பு நிறைந்த மகிமையுள்ள நாள் என்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். Overcome your fear through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் பயத்தை மேற்கொள்ளுங்கள். Amen. Hallelujah. The Bible says in 1 John chapter 5 verses 4 to 5. It says, for whatever is born of God overcomes the world. And this is the victory that has overcome the world, our faith. Who is he who overcomes the world but he who believes that Jesus is the Son of God? 1 யோவான் 5:4-5 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதையும் இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Amen. Hallelujah. My beloved in Christ Jesus, the Bible says, those who declare, those who believe that Jesus is the Son of God, and those who believe and accept Jesus as their own Savior and Lord, the Bible says they are the one who overcomes the world. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யார் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் வாழ்க்கை அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Now we have been born by God through the word of God, and in Christ we overcomes the world. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால் தேவனால் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நாம் உலகத்தை ஜெயித்தவர்களா இருக்கிறோம். Even our faith is the one which is overcomes the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. Now in this world, my beloved, there is so much negative information in the world today, and this has bring a lot of fear in the hearts of those who are not rooted and grounded in the word of God. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக செய்திகள் இந்த உலகத்தில் நெகட்டிவான எதிர்மறையான செய்தி நம்ம கேட்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றி நிலைப்பட்டவர்களா இராமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேரூன்றி தேவனுடைய வார்த்தை மேல நிலை இல்லாமல் இருக்கிறாங்களோ, அது அவங்களுடைய இருதயத்தில், அப்படிப்பட்டவர்கள் இருதயத்தில் பயம், வாழ்க்கையில பயம் கொண்டு வருகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். But we as a Christian, we live on the mountaintop because we are seated together with Christ in the place of glory and dominion. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவா இருக்க நாம் நம் மலை உச்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட மிகுந்த ஆதிக்கும் மகிம் நிறைந்த உன்னதங்களை கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கிறோம். Hallelujah. My beloved in Christ Jesus, whenever you face distressing situation or turbulent times, live above that situation. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, எப்பொழுதும் உங்களின் எதிர்மறையான உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வர சூழலை சந்திக்கும் பொழுது, பிரச்சனை காலங்கள் சந்திக்கும் பொழுது, அவை எல்லாவற்றையும் முற்றிலும் மேற்கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக இருங்க. Even if you were told a certain disease like cancer, arthritis or heart disease has gotten into your system, I encourage you today by the word of God, nothing, it shall have no power over you. So refuse to fear of anything which is inconsistent with the word of God. உங்க வாழ்க்கையில சில குறிப்பிட்ட வியாதியாகி கேன்சர், ஆர்த்ரைட்டிஸ், இருதய பிரச்சனை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது, ஆனால் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை அமைப்புக்குள்ளே அது இடம் பெற்றிருக்கு சொல்லப்பட்டு கேட்டு இருந்தீர்களானால் எதுவுமே உங்களை மேற்கொள்ளாது, எந்த வல்லமே உங்களை மேற்கொள்ள முடியாது என்று அறிந்து கொள்ளுங்க. பயப்படுகிறதற்கு மறுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். In Luke chapter 10 verse 19, Jesus said that behold, I give unto you the
power to tread on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. வேதம் சொல்லுகிற லூக்கா 10:19 இயேசு சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். So in our life, my beloved, live with the consciousness that we are the partaker of the divine nature, that the life in you and me in Christ, it is sustained by the Holy Spirit of God who lives in us. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த உணர்வோடு நாம் கிறிஸ்துவுக்கு தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த உணர்வோடு நம்ம இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அது தெய்வீக ஜீவனா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவருடைய நமக்குள்ள இருக்கிறபடியால் நம்ம ஜீவன் தெய்வீகத்தின் ஜீவனா இருக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். Romans chapter 8 verses 10 to 11 says, but if Christ is in you, then even though your body is subject to death because of sin, the Spirit gives life because of righteousness. And if the Spirit of Him who raised Jesus from the dead is living in you, He who raised Christ from the dead will also give life to your mortal bodies because of His Spirit who lives in you. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறவா சொல்லுகிறது. அன்றும் இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பினர் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தமிழ் ஆவினால் சாவுக்கு எதிரான சரீரம் உயிர்ப்பிப்பான வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக, my beloved in Christ, according to the Bible verse, it is our vital reality now that the Holy Spirit lives in us and He is the life of our physical body. கிறிஸ்து வேதவாசம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக இது பரிசுத்தாவி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கார் எது என்று மிக மிக ஒரு உண்மையான சத்தியமா நிஜமா இருக்கிறது. பரிசுத்தாவியினது நம்ம சரீரத்தினர் உடல் சரீரத்துக்கு ஜீவனா இருக்கிறார். So do not fear of anything. So overcome your faith through the word of God. அதை எது குறித்து பயப்படாதீங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையில் மேற்கொள்ளுங்க. May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.